மேன்மையான மகாவாசகங்கள். महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले। महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले। ऐसे नहीं, शक्तियां तो है ही, ज्ञान तो है ही, लेकिन स्वरूप बनना உங்களிடம் எவ்வாறாயினும் சக்திகள் இருக்கிறது என்று சிந்திக்க வேண்டாம், ஆனால் அதனுடைய சுரூபமாக வேண்டும். ईश्वरीय ஒவ்வொருவரையும் நீங்கள் உங்களுடைய की दृष्टि वृत्ति से உங்களுடைய देख பார்வை, திருஷ்டி மற்றும் விருத்தியின் மூலம், மனோபாவத்தின் மூலம் ஈஸ்வரிய குடும்பம் என்று பார்க்க வேண்டும். நீங்கள் இந்த வருடம் சமமாக வேண்டும், பாப்சமான் ஆக வேண்டும் என்ற அந்த குறிக்கோளை வைத்திருப்பவர்கள் உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். सबका ஒவ்வொருவருடைய கையும் பாப்தாதாவிற்கு வதனத்தில் தென்படும். वहाँ ये छोटी टीवी नहीं है, बहुत बड़ी। एक सेकंड में सर्व सेंटर के रिजल्ट को देख सकते, तो बाप दादा பாப்தாதா எந்த அளவு குழந்தைகள் உற்சாகத்தோடு இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றார். आप समान பாப்சமான் ஆக வேண்டும். इसके உங்களுக்கு மகிழ்ச்சி என்ற பொக்கிஷம், உங்கள் பாக்கியம் உங்களோடு இருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய உற்சாகத்தை பார்க்கும்போது பாப்தாதா மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். நீங்கள் அனைவரும் சந்தோஷமான முகத்தை உடையவர்களாக இருக்கின்றீர்கள். सदा खुश அதனால் எப்பொழுதும் உங்களுடைய முகத்தில் அதிகார தோரணை வரக்கூடாது. எவ்வளவுதான் நீங்கள் மும்முரமாக இருந்தாலும், எதையோ செய்து கொண்டிருந்தாலும், को ठीक நீங்கள் ஒரு தவறான விஷயத்தை சரி செய்யும் பொழுதும் கூட, யாருக்காவது நீங்கள் எதையாவது எடுத்து கூறும் பொழுதும் உங்களுடைய முகம், உங்களுடைய வார்த்தைகளில் எப்பொழுதும் அதிகார தோரணை இருக்கக்கூடாது. இந்த வருடத்தில் करके देखो இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதை நடைமுறைப்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கு பரிசு வழங்கப்படும். முழு வருடத்திலும் யார் சிரித்த முகத்தோடே இருக்கின்றார்களோ, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சிரித்த முகத்தோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பரிசு கிடைக்கும். சில சகோதர சகோதரிகள் இதயபூர்வமான உரையாடலை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் அதிகார தோரணையோடு கூறவில்லை என்றால் மற்றவர்கள் புரிந்து கொள்வதில்லை, அவர்கள் மாறுவதில்லை என்று கூறுகின்றீர்கள். நீங்கள் அவர்கள் மாற மாட்டேன்கிறார்கள் என்ற அந்த உணர்வுகளை கொண்டிருக்கும் பொழுது அந்த மனிதருக்கு அந்த அதிர்வலைகள் கிடைத்து விடுகிறது. அப்பொழுது அவரால் எப்படி மாற முடியும்? அதனால் இந்த வருடம் உங்களுடைய கோபத்திற்கும் அதனுடைய குட்டி அதனுடைய கோபத்தினுடைய கோபத்தினுடைய சுவடுகளுக்கும் விடை கொடுத்து விடுங்கள். இது சாத்தியமா? அதிகார தோரணையும் கூட இருக்கக்கூடாது. தந்தை உங்களை கேட்கின்றார். நீங்கள் கோபம் வரும்போது அவ்வப்போது நீங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று கட்டளை இடுகின்றீர்கள், அல்லது எதையோ சரி செய்ய முயற்சி செய்கின்றீர்கள். ஆனால் அந்த மனிதர் மாறிவிட்டாரா? நீங்கள் கூறியதை கேட்டு நீங்கள் கோபம் அடைந்து மற்றவர்கள் மாறியதாக ஏதாவது இருந்தால் அந்த அட்டவணையை பாபாவிடம் அந்த லிஸ்ட்டை கொடுங்க. அவர்களுக்கு கோபம்தான் வரும். நீங்க கோபத்தோடு செல்லும் போது அவர்களுடைய மனதில் அவர்கள் உங்களுக்கு எதிர்ப்பை உருவாக்குகிறார்கள். வயதில் மூத்தவர்கள் और छोटा है வயதில் மூத்தவர்களாக இருப்பவர்கள் தங்களுடைய மனதில் ஒரு எதிர்ப்பை உருவாக்குகிறார்கள். பாபா இப்பொழுது கூறுகின்றார், இந்த வருடம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற அனைத்தையும் பாபா கூறிவிட்டார். இது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? அதை நீங்கள் செய்வீர்களா?
நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தலாம். अभी हाथ उठाओ. இப்போ நீங்க உங்களுடைய கைகளை உயர்த்தலாம். ये टीवी वाले ये फोटो निकालो. हाथ उठाओ थोड़ा खड़े रहो. பாபா எல்லாரையும் கை உயர்த்த சொல்லிட்டு டிவி காரங்களை படம் எடுக்க சொல்றார். टीवी वालों निकाल रहे. எல்லாரும் கையை உயர்த்தியே வச்சிருங்க. டிவி காரங்க तुमसे படம் எடுக்கட்டும். आओ तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले महक रहा है मधुबन तुमसे ओम शांति। किस ஓம் சாந்தி. अव्यक्ति परिवार में आपका அவ்யக்தி स्वागत है। பரிவாருக்கு உங்களை सभी को हैप्पी வரவேற்கின்றோம். वैलेंटाइन डे। आज हमारे प्यारे प्यारे உங்கள் बाबा हमारे அனைவருக்கும் बीच का प्यार भरा संबंध का दिन है। सो आज हम वो दिन भी मनाएंगे बाबा के साथ। पहले हम इसे शुरू करेंगे। आज है தந்தையோடும் 14 குழந்தைகளுக்கு இருக்கும் இந்த एकता और விசேஷமான विश्वास की நாள் शीर्ष இந்த द्वारा சந்திப்பை நாம் सफलता கொண்டாடுகின்றோம். संपन्न இன்றைக்கு करना। நாள் 14. आज का विषय है सुखमय संसार। अव्यक्तिशाली ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் सभी சிறப்பியல்பின் मिलकर மூலம் एक வெற்றி मंत्र को நிறைந்தவர் सेवा ஆகுங்கள். करें। இன்றைய कोई தலைப்பு भी आगे மகிழ்ச்சியான बढ़े உலகம். धूमधाम से। இன்றைய இஷாரா, இப்பொழுது अब நீங்கள் அனைவரும் हर ஒன்று சேர்ந்து परमात्मा के ஒருமித்த सहयोग से கரத்துடன் ஏக்மத்துடன் शुभकामनाओं சேவையினுடைய எந்த शुभभावनाओं ஒரு से காரியத்தையும் सेवाओं की பிரமாதமாக ओर जाओ। செய்வதன் अगर மூலம் कोई முன்னேறி मुझसे செல்லுங்கள். बोल नहीं ஒவ்வொரு सकता பிராமண तो ஆத்மாவின் मनसा ஒத்துழைப்பு वाणिज्य மூலம் से सुख நல்லாசிகள், मनाएंगे। தூய உணர்வுகள் सुख மூலம் मस्ती சேவையில் से கொண்டாட்டத்தை सुखमय கொண்டு संसार வாருங்கள். बनाएंगे। ஒருவரால் வார்த்தையால் कहाँ பேச जा नहीं முடியவில்லை सकते, என்றால் அவர் தன் घर மனதின் बैठे ही மனோபாவத்தால் हैं तो மகிழ்ச்சியின் घर बैठे சூழலை हैं உருவாக்க सेवा। முடியும். सेवा உங்களால் में எங்கும் செல்ல सहयोगी முடியவில்லை, जरूर உடல்நிலை बने। சரியில்லை तब எனில் सर्व के வீட்டில் सहयोग से அமர்ந்திருந்தவாறே இந்த सुखमय சேவையை संसार செய்யுங்கள். बनेगा। சேவையில் अभी हम கண்டிப்பாக ஒத்துழைப்பு इसे सुनेंगे। கொடுப்பவராகுங்கள். அப்பொழுதே அனைவரின் ஒத்துழைப்பு மூலம் சுகமயமான உலகத்தை உங்களால் உருவாக்க முடியும். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். शांति। आज के दिन की जिसको हम कहते हैं वैलेंटाइन डे, மோகினி தேவி प्रेमियों का சொல்றாங்க, दिन हिंदी में இன்றைய भारत நாள் वर्ष में कहते हैं प्रेमियों का दिन। அன்பின் நாள். हम तो सभी बहुत सौभाग्यशाली हैं
कि हम ज्यादा காதலர்கள் प्रेमी தினம் हैं, அப்படின்னு சொல்லப்படுது हम இன்றைய किसके நாள். प्रेमी हैं? நாம் மிகவும் वो அதிர்ஷ்டசாலிகள். कहावत है ना बाप दादा के, बाप दादा யார் दोनों நம்முடைய कहते हैं காதலர், कि शिव யாருடைய बाबा से जिसको அன்பிற்கினியவர் प्यार நாம்? है நம் वो बाबा बाबा பாப்தாதாவினுடைய से प्रेम करता है। அன்பிற்கினியவர். तो सबसे யாரெல்லாம் पहला प्रेम कहाँ சிவ் से शुरू பாபாவை होता है? நேசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே प्रेम பிரம்மா कहानी பாபாவையும் कहाँ கூட से शुरू होती है? நேசிக்கிறார்கள். ஸோ முதல் அன்பு அங்க वो ஆரம்பமாகிறது. बाबा बताते இந்த हैं அன்பின் கதை எங்க ஆரம்பமாகிறது? शिव बाबा ने, बेशक कल पहले की சிவ் பாபா बात है, यहाँ पर आकर ब्रह्मा को, ब्रह्मा से प्रेम किया या ब्रह्मा बाबा को चुना। கல்பத்துல பாபா बहुत வந்தாலும் अनुभव கூட, हुए बाबा பிரம்மா को। பாபாவை தேர்ந்தெடுத்திருந்தாலும் கூட, फिर பாபா बाबा ने, மிகவும் அனுபவசாலியாக இருக்கின்றார். शिव பிரம்மா बाबा பாபா, ने ब्रह्मा बाबा को अपना रथ चुना சிவ் பாபா और दोनों की प्रेम कहानी பிரம்மா की பாபாவை कथा அவருடைய बताई। ரதமாக தேர்ந்தெடுத்தார். तो அவர்களுடைய आज का அன்பு विषय है கதையில், सुखमय காதல் கதையில் संसार। நாமும் கூட இருக்கின்றோம். இன்றைய தலைப்பு மகிழ்ச்சியான உலகம் என்பது जब இன்றைய ये सब தலைப்பு. प्रोजेक्ट सुना था सर्व के सहयोग से, सुखमय संसार। நீங்க எல்லாரும் இந்த ப்ராஜெக்டை अगर பத்தி परिवार கேட்டிருக்கீங்க सुखी है இல்லையா? तो எல்லாருடைய संसार भी सुख का बनेगा ஒத்துழைப்பின் மூலம் உலகம் और परिवार மகிழ்ச்சியானதாகிறது. तब सुखी रह எப்பொழுது सकता है குடும்பம் जब மகிழ்ச்சியாக सब இருக்குமோ सहयोगी हो। அப்பொழுது உலகம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பம் ऐसे எப்பொழுது नहीं होता कि दो குடும்பம் बिजी எப்பொழுது हैं ஒரு और दो बैठे மகிழ்ச்சியாக हैं। இருக்கும்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது. நீங்க तो आज பிஸியா बाबा यही இருக்கிறீங்க, कह रहे நீங்க हैं ஒன்றும் कि செய்யறதில்ல அப்படின்னு सर्व का இருக்கக்கூடாது. सहयोग, चाहे இன்றைக்கு मनसा பாபா की என்ன सेवा சொல்றார்? करो, चाहे ஒவ்வொருவரும் वाणी கூட की करो, ஒத்துழைப்பு, चाहे कर्म ஒவ்வொருவரின் से करो, ஒத்துழைப்பும் और हो सके மனதின் तो दिल மூலம், से करो। வார்த்தைகளின் மூலம், नहीं बाबा कई बार அல்லது कहते हैं आजकल செயல்களின் மூலம், तीनों की அல்லது सेवा करनी மூன்றின் चाहिए। மூலமும் பாபா சொல்றார் நாம் जैसे சேவை செய்ய வேண்டும். हाँ, ஒரே நேரத்துல हम அது लोग மூன்று ज्ञान में விதமான आते हैं, சேவையும் தேவைப்படுது அப்படின்னு பாப்தாதா சொல்றார். एक युद्ध शुरू हो जाता நாம் है ஞானத்தில் வரும் பொழுது और वो युद्ध किसके साथ होती है? माया के साथ, இந்த क्योंकि माया அஹ், जाने नहीं देती आसानी से। மண் तो युद्ध के लिए மாலையில் चाहिए அந்த ज्ञान। மலர் இருக்கின்றது, மாயா तो बाबा हमको இருக்கு. ज्ञान के சோ हथियार देते போர் हैं। செய்வதற்கு கருவிகள் जैसे हम தேவைப்படுகிறது. माया पर जीत அதற்காக गए, பாபா நமக்கு तो ஞானம் अगर हम என்ற जिसको भी ज्ञान அந்த खिलाते हैं उसको வெப்பன்ஸ், युद्ध के அதாவது मैदान में छोड़ दें, அந்த கருவிகளை நமக்கு பாபா கொடுக்கின்றார். उसको मुश्किल लगेगा ना। तो यहाँ पर फिर मनसा वाचा सेवा का जब அவர்கள் போர்க்களத்தில் तीनों तरफ நிச்சயமாக से सेवा எந்த करते हैं விதமான तो उस आत्मा ஆயுதங்களும் को இல்லைன்னா सहयोग मिलता है। அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போரிடுவதற்கு. इस அது पर போல आपने युद्ध के मैदान में नहीं छोड़ நாம் दिया எண்ணம், சொல், செயலின் तो மூலம் हर சேவை प्रकार से செய்யும் उसको பொழுது सहयोग நாம दे सकते हैं। அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு तो நமக்கு बाबा முடியும். की ஸோ ஒவ்வொரு ये जो प्रेम விதத்திலும் कहानी थी वो நமக்கு नई नहीं थी। ஆதரவு கொடுப்பதற்கு இது தேவைப்படுகிறது. பாபா संसार में பாபாவினுடைய जो அன்பு भी प्रेम என்பது वो உம், देह और देह के இந்த संबंध का உலகத்தில் होता है। கூட कोई எப்பொழுதெல்லாம் ऐसा அன்பு नहीं होगा இருக்கிறதோ அது உடலுக்கான உடல் क्या कोई உணர்வுல बहुत ही அன்பு இருக்கும். ஆனால் आध्यात्मिक ஒருவர் धार्मिक கூட रूप से भी हो तो भी देह का होता है। யாரு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்தாலும் கூட, जब हम बाबा के पास आते हैं ஆன்மீகத்துல இருந்தாலும் तो கூட, आत्मिक स्नेह क्या होता है? நாம் பாபா கிட்ட रूहानी வரும் स्नेह பொழுது, क्या होता है? और सबसे बड़ी பாபா बात கிட்ட வரும்போதுதான் ஆன்மீக அன்புன்னா என்ன அப்படின்னு पवित्रता, நமக்கு தெரியுது. पवित्र स्नेह, निस्वार्थ स्नेह, அந்த தூய அன்புன்னா நமக்கு எப்படி தெரியுது? सच्चा स्नेह। बहुत ही लंबी लिस्ट बना सकते हैं हम लोगों को जो बाबा ने स्नेह நாம ஒரு दिया। பெரிய லிஸ்ட் பண்ண முடியும். பாபா நமக்கு बाबा ने எந்த स्नेह மாதிரி दिया அன்பை கொடுக்கின்றார். और हम फिर सभी के साथ स्नेह करते हैं। लिस्ट बना के देखो। பாபா நமக்கு அன்பை रूहानी கொடுக்கும் स्नेह போது है, நாமும் கூட आत्मिक स्नेह है, அஹ், सच्चा स्नेह है, निस्वार्थ का स्नेह है। तो हम சுயத்தின் மீது फिर கூட நம்ம அன்பை उस स्नेह को செலுத்துகின்றோம். ही क्या करते हैं?
हम्म, ऐसे नहीं कहते हम। हाँ, या वैलेंटाइन डे में तो आज सवेरे सब कहेंगे आई लव यू, आई लव यू। हम तो नहीं कहेंगे ना, आई लव बाबा एंड वी लव ईच अदर। எல்லாரும் வந்து இன்னைக்கு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாங்க. हम ஆனா लोगों के நாம என்ன स्नेह में சொல்றோம்? நாம பாபாவை அன்பு நேசிக்கிறோம் बाबा அப்படின்னு दोस्त हैं। சொல்றோம். நமக்குள்ள हम இருக்கும் लोग का कोई அன்பு डायरेक्ट அப்படிங்கிறது स्नेह नहीं है, பாபாவினுடைய अன்பை நாம் பகிர்ந்து तो கொள்கின்றோம். हमारा स्नेह है जब बाबा है। उसको कहते भी है ना प्रेम का सागर। हम्म, பாபாவை நாம் அன்பு கடல் என்று हम सभी हैं அழைக்கின்றோம். प्रेम की नदी, गंगाएं நாம் और எல்லாம் सभी। அன்பு நதிகளாக இருக்கின்றோம். உம், तो बाबा उससे हमें अगर நாம प्रेम का अनुभव करना அன்பு है கங்கை நதியாக இருக்கின்றோம், பாபா கடலாக இருக்கின்றோம். பாபா கிட்ட तो இருந்து நாம் बाबा அன்பை जैसे அனுபவம் பண்ணணும் அப்படின்னா जो कुछ हमें समझाते हैं प्रेम से समझाते हैं। பாபா हम நமக்கு लोगों को என்ன बाबा कहते थे கற்பிக்கின்றாரோ कोई அவ்வளவு किसी बात को அன்போடு नहीं मानता பாபா நமக்கு சொல்றாங்க. तो आर्ग्यूमेंट मत करो। யாரும் நீங்க சொல்றதை கேட்கல அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க அவங்க கிட்ட अगर आप எதிர்த்து शांत எதையுமே रहेंगे, ச आर्ग्यू नहीं करेंगे விவா तो விவாதிக்க अपने आप ही வேண்டாம். टच होगा। ம். अगर आप सिद्ध அப்போ करेंगे நீங்க விவாதிக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னா तो उसको भी அவங்களுக்கு டச்சின் जिद आ जाती கிடைக்கும். है। ஆனா நீங்க அவங்க கிட்ட सिद्ध அதை करने में जिद நிரூபிக்கணும்னு आ जाएगी। நினைச்சீங்கன்னு சொன்னா அவங்களும் परंतु கூட अगर आप बहुत ரொம்ப प्रेम ஒரு से பிடிவாதம் और फिर பிடிக்கவர்கள் शांत அவங்க रहे, ஆயிடுவாங்க. அவங்களுடைய கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்வாங்க. ஆனா நீங்க மிக तो மிக जितना அன்போடு शांत रहेंगे அமைதியாக நீங்க அவர்களுக்கு சொல்லும் பொழுது आत्मा को स्नेह का अनुभव நாம होगा कि மிகவும் ये तो कैसे शांत रहते हैं। ठीक है, तो ज्ञान भी जब सुनाते हैं तो प्रेम से बाबा बहुत நாம் प्रेम से சிலருக்கு வந்து ஞானத்தை मीठे मीठे बच्चे जैसे ஞானத்தை வந்து समझाते हैं। वो हम तो नहीं कहेंगे मीठे मीठे बच्चे, पर हम ये कह सकते हैं कि हमारा बाबा कहता है நாம வந்து யாரையும் सबको மிக மிக मीठे அன்பான बच्चे। குழந்தைகள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். பாபா क्योंकि சொல்றார் அப்படின்னு भाषा சொல்லுவோம். हमारी थोड़ी, जिसमें बाबा को तो हमें बीच में लाना ஆனா, ही है। நம்முடைய பாஷை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பாபாவை நம்ம इसलिए கூட நம்ம கொண்டு வரணும். अब व्यक्ति परिवार को तो हम यही कहेंगे कि सुख में संसार बनाओ। அவ்யக்தி பரிவாருக்கு நான் तो என்ன इसको हम சொல்வேன் कह அப்படின்னா सके நீங்க कि சந்தோஷ केवल உலகத்தை परिवार नहीं है, உருவாக்குங்கள். ये सुख में அதனால संसार भी है। நாம வந்து வெறுமனே ஒரு குடும்பம் அப்படின்னு அழைப்பதில்லை. ஆனா हम लोगों की நம்முடைய ये உலகம் भावना थी மகிழ்ச்சியான कोविड உலகம். में, ये शुरू किया हमने। दादी जान की का 13वां भोग था, तो दादी को चिट चैट बहुत अच्छी लगती थी। கோவிட்ல இருக்கும் तो हमने பொழுது कहा दादी की தாதி यादगार ஜானகி क्या வந்து बनाए। அஹ், நம்மை तो விட்டு हमने दादी அவ்யக்தம் की ஆனாங்க. यादगार அப்போ पोस्ट தாதிக்கு வந்து சிட் साढ़े சாட் 7 बजे பண்றது चिट இது चैट மாதிரி करना। சம்பாஷணை பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்போதான் நம்ம तो வந்து 10 இந்த बाबा மாதிரி आते थे उस टाइम। ஒரு சிட் சாட் வந்து ஆரம்பிச்சோம் तब वो தாதி चिट ஜானகி चैट सबको நினைவாக. पता लगा, तब तक जूम भी அப்போ आ गया था। எல்லாரும் இதை घर பற்றி से तो தெரிந்து निकल கொள்ள नहीं सकते, ஆரம்பித்த போது सेंटर पर बहनें कुछ எல்லாரும் कहीं नहीं கூட जा सकते। कई बुजुर्ग थे இப்போ कि उनकी ஜூம் तबीयत அப்போ ऐसी होती है, யாரும் வந்து அப்போ सब கோவிட்னால एक வெளியில एक போக एक एक முடியாம बहनें இருந்தாங்க. சென்டர்ல बैठी हुई சிஸ்டர்ஸ் थी, இருந்தாங்க, மற்ற तो सब பிராமணர்கள் வெளியில सुनने போடாம लगे। இருந்தாங்க. ஸோ एक बड़ा சிலப்போ परिवार அவங்களுக்கு बन गया। உடல்நிலை சரியில்லாம இருந்ததும் और अभी சென்டர்ல हमको ये எல்லாரும் परिवार வந்து சேர ஆரம்பிச்சாங்க. क्रमानुसार அப்போ सारे ஒரு विश्व में குடும்பமாக ஆனது. कोई भी ऐसा இப்போ देश नहीं है। நேரத்தினுடைய நாடகத்தினுடைய एक ஒரு नेपाल का भाई नॉर्थ காட்சியின்படி कोरिया में रेस्टोरेंट में काम करता है। तो एक बार कुछ ஒரு शाम को நேபாளி कल्चरल பிரதர் कुछ ले இருக்கிறாங்க. आया था। அவர் வந்து तो वहाँ रेस्टोरेंट में वो ரெஸ்டாரண்ட்ல வந்து வேலை செய்யறார். அங்க வந்து ப்ரோக்ராம் रेस्टोरेंट, இருந்துச்சு அப்படிங்கிற போது तो हमने कहा नेपाल का नॉर्थ कोरिया में इस तरह से, क्योंकि शुरू शुरू में நார்த் கொரியால एक्टिविटी बहुत ஒரு करते थे, நேபாளி ரெஸ்டாரண்ட் भोग இருந்தது. बनाना அங்க सिखाते வந்து थे, ஆரம்ப காலத்துல अलमारियाँ कैसे ठीक रखनी है, நிறைய बाबा का நிறைய भंडारा कैसे रखना है, வேலைகள் செய்தோம். वो सब நிறைய சேவை दिखाते थे। எப்படி बहुत வந்து वीडियोस பாபாவுடைய बनाते थे। பண்டாரா எப்படி सिर्फ செய்வது, ये எப்படி नहीं था போக் कि हमको பண்றது चिट चैट पर, बहुत அப்படின்னு कुछ था। வீடியோ பண்ணுவாரு. तो इसलिए आज बाबा ம். कह रहे हैं कि அப்போ வெறுமனே சிட் சாட் மட்டும் இல்ல, நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. सेवा बहुत जरूरी है, हर एक को सेवा करनी है। सभी करते हैं ना பாபா सेवा। சொல்றாங்க बाबा कहते சேவை हैं कि भावनाओं அப்படிங்கிறது से
ரொம்ப அவசியமான ஒன்று. सेवाओं की எல்லாருமே சேவை धूम பண்ணணும். मचाओ भावनाओं से। அதனால பாபா சொல்றார், एक बुद्धि की எந்த सेवा होती है சேவையினுடைய எந்த ஒரு हमें காரியத்தையும் संख्या நீங்க बढ़ाएंगे उसकी ரொம்ப सेवा ஒரு होती है பிரமாதமாக செய்யுங்க. और एक होती है நீங்க அப்போ भावनाओं की सेवा சேவையை बहुत நீங்க इम्पोर्टेंट। அதிகரிக்கணும். हमने அப்புறம் तो कभी गिना உணர்வுகளின் ही மூலம் नहीं है சேவை செய்வது, அதுவும் கூட सारे மிக विश्व மிக में कितने हैं क्या முக்கியமானது. है நாம எப்பொழுதும் और 90% को तो எத்தனை पहचानते பேர் भी नहीं வராங்க है அப்படின்லாம் நாம क्या எண்றதில்லை है முழு உலகத்துல. எனக்கு அது ஞாபகம் கூட இல்லை. உம், क्या अमेरिका में है எனக்கு कोई அதுல கொஞ்சம் पहचानते பேரை கூட भी नहीं எனக்கு தெரியாது. और ना அவங்க सोचते हैं यही அமெரிக்கால पहचान இருந்தாலும் काफी है கூட कि हम அவங்க अवैतनिक எல்லாரையுமே बनना எனக்கு चाहते தெரியும்னு हैं சொல்ல नहीं முடியாது. तो इसलिए बाबा कहते हैं அப்ப बाबा के एक அவர்களுடைய एक शब्द அந்த में அறிமுகம் அப்படிங்கிறது भावनाओं நமக்கு से ரொம்ப அவசியம். ஏன்னா सेवा அவங்க की அவ்யக்தி धूम मचाओ। பரிவாரினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறார்கள். அப்போ பாபா अगर சொல்றார், कोई मुख से बोल நீங்க नहीं सकते हैं சேவையை எந்த சேவையாக तो இருந்தாலும் कहते हैं அதனை हम नहीं மிகவும் ஒரு जान பிரமாதமான ரூபத்துல नहीं செய்யுங்க, जानते कोई சிறப்பாக अगर செய்யுங்க. मुख से नहीं சில பேரால बोल வார்த்தையால सकते பேச हैं முடியல, சில तो பேரால मनसा அவங்களால से பேச முடியாதுன்னு சொல்றாங்க, ஞானத்தை क्या யாருக்கும் होगा எடுத்து சொல்ல முடியலன்னு சொல்றாங்க. वायुमंडल அப்ப அவங்க से ஒரு सुख की சூழலை वृत्ति உருவாக்க முடியும். மகிழ்ச்சியினுடைய ஒரு சூழலை मनसा அவர்களால் सेवा தன்னுடைய से क्या होगा மனோபாவத்தின் மூலம் உருவாக்க वायुमंडल முடியும். से सुख की वृत्ति அவருடைய மனோபாவத்தின் மூலம் सुखमय அவரால் स्थिति से ஒரு மகிழ்ச்சியின் सुख की स्वரூபத்தை वृत्ति உருவாக்க सुखमय முடியும். स्थिति से அப்படி மகிழ்ச்சியான உலகத்தை அவரால் உருவாக்க முடியும். सुखमय संसार बनाए அவருடைய ஸ்திதி, மகிழ்ச்சியான आज तो ஸ்திதியின் मैं மூலம் सबको कहती हूँ மகிழ்ச்சியான कि सत्युग சூழலை जब உருவாக்க आएगा முடியும். எல்லார்கிட்டயும் நான் और என்ன संगम சொல்வேன் युग அப்படின்னா, पर சத்யுகம் ये जो அப்படிங்கிறது पहला வரும் जन्म பொழுது, जीवन मुक्ति அது வரும்போது வரும். अब इतना स्पष्ट हो गया ना कि 21 8 सत्युग के 12 त्रेता के एक ही है 21 हो गया ना तो जो वहां के अनुभव है वो यहाँ के इस जन्म में जीवन मुक्ति जीवन ஸோ இந்த समझे வாழ்க்கையிலேயே तो ये நம்மளால் அதை जन्म செய்ய बहुत முடியும். महत्वपूर्ण है और जितना इस जन्म में आप प्राप्ति स्वरूप होंगे उतना ही सत्युग में होंगे उससे ज्यादा नहीं होंगे எந்த तो அளவிற்கு कहाँ இந்த ज्यादा வாழ்க்கையில் गलत நாம் அதை वहां तो செய்கின்றோமோ नहीं करेंगे அந்த नहीं அளவிற்கு कर நாம் पाए अभी நிறைய மகிழ்ச்சியை तो यहाँ पर அனைவருக்கும் ही கொடுப்போம். पूरी तरह से हमें पुरुषार्थ करना है இங்கு तो बाबा बहुत अच्छा बता रहे हैं அனைத்து की விதமான सेवा முயற்சியும் से நாம் இங்க செய்ய ये வேண்டும். பாபா वायुमंडल மிக से நல்ல விஷயத்தை நமக்கு கூறுகின்றார். सुख की वृत्ति एक वृत्ति ऐसी है जो बहुत सूक्ष्म है कोई மகிழ்ச்சி वस्तु அப்படிங்கிற रहती है அந்த जैसे மகிழ்ச்சியான மனநிலையின் மூலம் மகிழ்ச்சியான சூழலை நாம் ये உருவாக்க वृत्ति வேண்டும். शुरू हुई तो बाबा कहते हैं और सुखमय स्थिति से सुखमय संसार बनाओ மகிழ்ச்சியான உலகத்தை दह உங்களுடைய जाने மகிழ்ச்சியான कृत्य மனோபாவம் அப்படிங்கறதன் மூலம் होता है कई बार உருவாக்குங்கள். कहीं நீங்க வேற जाने की யாராச்சும் வேற எங்கேயாச்சும் போகணும் या அப்படின்னா तबीयत கூட ठीक नहीं சில நேரத்துல நம்மளால எங்கேயும் போக முடியாம இருக்கும் இல்லையா? तो எந்த घर बैठ காரணமாக के இருந்தாலும் यह सेवा करो நீங்க வீட்டுல और सेवा में அமர்ந்திருந்தவாறே சேவை सहयोगी செய்ய முடியும். जरूर बनो நிச்சயமாக சேவையில் ஒத்துழைப்பு கொடுப்பவராக இருங்கள். बाबा कहते हैं सब सर्व के सहयोग से सुखमय संसार बनेगा सबके सहयोग से सुखमय संसार बनेगा அனைவருடைய शिव जयंती आ ஒத்துழைப்பின் रही है மூலம் कल है உங்களால் तो सभी நிச்சயமாக एक तरीके மகிழ்ச்சியான कर உலகத்தை लो உருவாக்க முடியும். कल हमने நாளைக்கு சிவ ஜெயந்தி. संकल्प लिया था बाबा நாம எல்லாரும் கூட ஒரு சத்தியத்தை आज மேற்கொள்வோம். दूसरा संकल्प मिला है कि நாம் सुख பாபாவை सहयोग से வெளிப்படுத்த வேண்டும். सुखमय संसार बने இன்றைக்கு सहयोग से काम இன்னைக்கு नहीं இன்னொரு चलाओ மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, आप ஒத்துழைப்பின் लोगों का மூலம் ये நாம் उदाहरण बन மகிழ்ச்சியான गया உலகத்தை உருவாக்க सब வேண்டும். थोड़े से थे पर सहयोग நீங்க ஒரு एक दूसरे का உதாரணமாக सहयोग வேண்டும். நீங்க नीचे எவ்வளவு कितना अच्छा सजाया है சிறியவராக सहयोग से இருந்தாலும் கூட हाथ मिला அனைவர் के सब துறையும் सजा நீங்க रहे हैं ஒத்துழைப்பை கொடுப்பீர்கள். तो इसलिए
हर रोज का एक दिल का நேத்து संकल्प நைட் வந்து நான் வரும்போது எல்லாருமே ஏதோ ஒரு அலங்காரத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. बाबा को प्रत्यक्ष करेंगे। यही ஒவ்வொரு प्रत्यक्ष நாளைக்கும் करना ஒரு है சுயமரியாதையை कि உருவாக்குங்கள். हम कैसे நாம कार्य வந்து कर सकते हैं। பாபாவை வெளிப்படுத்துவோம். எதை हम வெளிப்படுத்துவோம்? लोग की यूएन எப்படி में நாம் எல்லாரும் बाबा की சேர்ந்து ऑफिस வேலை है, செய்கின்றோம். तो हम लोग भी कुछ ना कुछ பாபாவுடைய प्रोजेक्ट ஆபீஸ் करते இருக்கு. रहते हैं। तो दूसरे जो நாம் எல்லாம் बड़ी बड़ी அவ்வப்போது संस्थाएं ப்ராஜெக்ட் வந்து செய்றோம். वो ये कहते हैं आप लोग कैसे कर ம். लेते हो, பெரிய कम பெரிய खर्च करते हो, ஆர்கனைசேஷன் थोड़े எப்படி से நீங்க लोग हो, இதெல்லாம் செய்றீங்க काम बड़े அப்படின்னு कर लेते கேட்பாங்க. हैं। நீங்க ரொம்ப நிறைய तो हम பேர் लोग तो இல்ல, ये कहते ஆனா हैं நீங்க பெரிய பெரிய कि सबकी காரியத்தை எல்லாம் செய்றீங்க, कोऑपरेशन எப்படி செய்றீங்க सबके அப்படின்னு सहयोग। கேட்கும்போது நாம என்ன சொல்றோம்? तो बाबा का நாம मैसेज ஒத்துழைப்பு, எல்லாருடைய बाबा को ஒத்துழைப்பும் अगर हम இருக்குது प्रत्यक्ष அப்படின்னு करना சொல்றோம். ஸோ चाहते हैं कहीं भी, பாபாவினுடைய செய்தி என்னன்னா, चाहे वो பாபாவை यूएन நாம जैसा எங்கு स्थान है, வெளிப்படுத்த வேண்டும் एक அப்படின்னு गांव है, சொன்னாலும் कुछ कहीं கூட, भी। யுஎன்ஆ அதாவது ஐக்கிய एक நாடுகள் राजूभाई சபையாக से क्लास की இருந்தாலும் तो சரி, मुझे बताया அது வந்து कि एक ஒரு 120 சின்ன टन கிராமமாக आलू निकला है। இருந்தாலும், बोला कि आपको बिल्डिंग है तो ராஜுபாயுடைய बांट கிளாஸ் मिलेगी। இருந்தது. ம், तो நூத்தி जो किसान आते हैं 120 கிலோ 50 किसान हर உருளைக்கிழங்கு महीने பயிர் तोड़ने के செய்யப்பட்டதாக लिए। சொன்னாங்க. योगी அப்போ कैसे ஃபார்மர்ஸ் योग ஒவ்வொரு करते நாளும் हैं। வராங்க. हम लोग वहां गए तो இப்ப पाया வந்து कि அவங்க ட்ரைனிங்க்கு जो भी வராங்க. थे எதுக்குன்னா सब எப்படி ने ओम யோகிக் शांति ஃபார்மிங் सीखा हुआ செய்யறது था। அப்படின்னு सबको जब அதை करनी கத்துக்கிறாங்க. है ஸோ खेती बाड़ी எல்லாரும் ஓம் तो சாந்தி कैसे बाबा சொல்றதுக்கு की याद में கத்துட்டு लो। இருக்காங்க. எந்த ஃபார்மிங் मतलब அவங்க सारा செய்யணும், वातावरण ही விவசாயம் ऐसा बना। செய்யணும்னா பாபாவினுடைய நினைவில் गए எப்படி செய்யறது आत्मस्वरूप அப்படிங்கறத में கத்துருக்காங்க. उनको அப்போ बुलाया तो சூழல் पिछली बार அப்படிதான் उருவாகுது இல்லையா? நீங்க बहुत अच्छा। யாரும் போனீங்களாங்க? நான் तो வந்து அங்க इसलिए போயிருந்தேன். ரொம்ப நல்லா सभी को இருந்தது क्या போன बुद्धि தரம். में रखना है कि हमें सहयोगी बने। அதனால் நிச்சயமாக எல்லாரும் என்ன நினைவுல सच्चे வச்சிருக்கணும் योगी அப்படின்னா, நாம सहयोगी बने। ஒத்துழைப்பு கொடுக்கணும். वो நாம் यानी உண்மையான कि யோகிகளாக कई ஆக बार होता है வேண்டும். बाबा कहता है योग करो, तो जब सेवा का टाइम है तो योग சில भी भूल நேரத்துல जाते हैं। பாபா என்ன சொல்வார் அப்படின்னா, जब योग நினைவுல करने का இருங்க, टाइम ஆனா आता है சேவை நேரத்துல तो बोलते हैं मेरे को तो बहुत सेवा நினைவுல करनी है। அமர்ந்திருங்க. சோ நினைவு நேரத்துல நினைவுல योग के இருக்கணும், சேவை समय योग நேரத்துல में बैठ சேவையில் के இருந்தவாறு संयम, तो நினைவுல कर्म करते இருக்கணும். समय कर्म का समय। அதனால तो ये पक्का நீங்க अंदर में कहना है செயல்கள்ல இருக்கும் कि मुझे போதும், நீங்க सुखमय வந்து संसार बनाने के लिए நினைவுல कौन இருக்கும் सी பொழுதும் विशेषता நீங்க இந்த करनी है। மாதிரி செய்யுங்க. ठीक है, जरूरी नहीं। हाँ, मैं तो अभी भी कंप्यूटर नहीं चलाती। நீங்க இந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுப்பவர்களாக இருங்க. मैं நான் ये வந்து இன்னைக்கும் கூட गिनती கம்ப்யூட்டர்ல करने வேலை वाला जो செய்யறது होता இல்ல. है अभी तक मेरे को हाथ से ही करते हैं, क्योंकि धीरे धीरे நான் लिखना வந்து भूल जाते हैं, கால்குலேட்டர் கூட நான் गिनती भूल பயன்படுத்துறது जाती இல்ல. है। நான் अभी मेरा மனசளவுல दादा தான் நான் வந்து सब கணக்கு कुछ ही போடுவேன். पसंद आ गया। ம், तो हम तो ऐसा नहीं चाहते ना, बाबा के बच्चे तो எல்லாமே अपनी வந்து बुद्धि अपने ஏஐல हैंड ड्राइव செய்றாங்க. करें, அப்படி இல்ல. अपना பாபா सोच குழந்தைகள் अपने அதையெல்லாம் वासना अपना ब्रेन பயன்படுத்தணும்னு ही இல்ல. बनाए। நம்மளுடைய மனதை, புத்தியை நாம் பயன்படுத்தலாம். इसलिए सभी நாம வந்து அந்த कैसे अभी சக்தியை வெளியில बाबा கொடுத்துடக்கூடாது की प्रत्यक्ष ஏஐ கிட்ட. प्राप्ति ஸோ कैसे எல்லாரும் होगी, நாம सहयोग பாபாவின் सुख நினைவில் ये அமர்ந்திருந்து संसार के सहयोग நாம் எப்படி ऐसा பாபாவை अपने में நினைவு ऐड करते வெளிப்படுத்துவோம் जाओ कल तक। அப்படிங்கிறத பண்ணுவோம். இதுல ஒத்துழைப்பு प्रत्यक्षता கொடுப்பதன் कैसे மூலம் होगी, பாபா कल சொல்றதை करेंगे நாம சேர்த்துக்கிட்டே இருக்கணும். सहयोग में। ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதை तो இன்றைக்கு इसलिए பாபா बाबा की சொன்னார். याद में நாம் எல்லாரும் ஒத்துழைப்போடு ओम இருக்கும்போது பாபாவை நாம் வெளிப்படுத்துவோம். இப்பொழுது நாம் பாபாவின் நினைவில் அமர்ந்திருப்போம். ஓம் சாந்தி. बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। अव्यक्तवाणी तारीख है 14 मई 1977। இப்போ स्वमान முரளி और மீட்டல் फरमान। மே 14, प्रश्न: कौन सा 1977. भोजन आत्मा को சுயமரியாதை सदा மற்றும் शक्तिशाली बना கட்டளைகள். देगा? उत्तर: எந்த खुशी। உணவு ஆத்மாவை कहते हैं ना, எப்பொழுதும் खुशी का சக்திசாலியாக்கும்? அது कहते மகிழ்ச்சியாகும். हैं ना,
खुशी மகிழ்ச்சியைப் போல जैसी ஒரு खुराक போஷாக்கு இல்லை என்று खुशी சொல்லப்படுகிறது. में रहने वाला யார் ஒருவர் शक्तिशाली होगा। மகிழ்ச்சியை தங்களுடைய மகிழ்ச்சியை தக்க ड्रामा की ढाल வைத்திருக்கிறார்களோ को அவர்கள் अच्छी तरह சக்திசாலிகளாக से இருப்பார்கள். काबू में लाने से ஞான सदा நாடகத்தினுடைய खुश அந்த रहेंगे, ஷீல்டு मुरझाएंगे அப்படின்னா नहीं। अगर सदा ड्रामा ही स्मृति रहे கேடயத்தை तो பயன்படுத்தும் कभी भी பொழுது मुरझा नहीं உங்களால் सकते। தொடர்ந்தும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நீங்கள் ஒருபொழுதும் வாடி போக மாட்டீர்கள். सदा खुशी எந்த காட்சி नॉलेज के எப்படிப்பட்டதாக धूपों के இருந்தாலும் நீங்கள் कोई भी दृश्य हो உங்களுக்கு अपना நன்மையை கொண்டு வர कल्याण வேண்டும். दिखाना அதிலிருந்து चाहते हैं தொடர்ந்து तो மகிழ்ச்சியாக सदा இருங்கள். खुश இப்படிப்பட்ட रहें। ऐसी श्रेष्ठ மேன்மையான भूमि पर आना நிலத்திற்கு अर्थात வருவது என்றாலே அது ஒரு भाग्यशाली பெரிய बनना। பாக்கியமாகும். इसी உங்களுடைய भाग्य को பாக்கியத்தை सदा தொடர்ந்தும் कायम நீங்கள் रखने வைத்திருக்க के வேண்டும். लिए உங்களோடு என்றால் सदा தொடர்ந்தும் உங்களுடைய अटेंशन ஸ்திதிக்கு स्थिति सदा தொடர்ந்தும் एक கவனத்தை रस रहे। கொடுங்கள். अच्छा, आगे की मुरली ஆச்சா, फिर सुनेंगे। நாளை முரளி மீண்டும் தொடரும். ஓம் ओम சாந்தி. शांति। तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए, हो सुन कर के मन हर्षाए। तुझे देख के आते बाबा यार, उस दिल पर जाऊं मैं बलिहार। आधार मूरत हो विश्व की तुम। ठेस लगती है नहीं जब भी, तो मुख से शिकली बदल जाती है। मूड ऑफ जिसको कहते हैं, इसकी मूड ठीक नहीं है। யாராவது ஏமாற்றப்பட்டால் அவங்களுடைய उदासी शिकली மனநிலை इसकी வந்து चेहरा ही மாறிடுது. उतर गया। அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, तो என்னுடைய दिखाई மனசு पड़ेगा சரியில்லை. कि आज मूड ऑफ அவங்களுடைய முகம் ठीक மாறி नहीं है। போயிடுது. அப்ப அவங்கள जैसे कोई பாக்குறப்போ रोता है नहीं, மத்தவங்களும் என்ன अपने को சொல்வாங்க, छुपाने की कोशिश அவங்களுடைய करता है। முகத்தை उससे வந்து क्या அவங்க हुआ जावे மறைத்து नहीं, வச்சிருக்கலாம். उसको ஆனா पता न அவங்க पड़े வந்து कि உள்ள देखो भाई அழுதுகிட்டு रो இருக்காங்க. रो के आई है, इसकी आंखें लाल हुई சோ भरी है। நான் தான் இது शर्म எல்லா आएगा மேன்மையான कहाँ விஷயங்களை जिज्ञासु को எல்லாத்தையும் मैं நான் इतनी சொல்லி बड़ी கொடுக்கிறேன். बात நானே बताती வந்து हूँ, அழறேன் ब्रह्म में அப்படின்னா बैठ அது के எப்படி रोती हूँ। இருக்கும்? बुरी बात है तभी तो शर्म आती है नहीं। ऐसे ही நாம ये வந்து मूड ऑफ जो है இது वो भी நல்லதில்லை चेहरा भी कोई அப்படிங்கிற ऐसा போது நம்ம देखे ரொம்ப नहीं வெட்கப்படுறோம். तो कहेंगे ये அதே क्या, इसके போல पास चेहरा क्या है। நம்முடைய முகம் வந்து चेहरा सच्ची மகிழ்ச்சியானதாக होती है, இல்லைன்னா उसको என்ன दिखना नहीं है। சொல்வாங்க? कहते हैं योग ராஜயோகினி योगिनी है, தபஸ்வி அப்படின்னு राजयोगिनी சொல்றாங்க. ஆனா तपस्वी, அவங்களுடைய उनके முகம் வந்து चेहरे पे खिले மலர்ந்ததாக रहना இல்லை. चाहिए सदैव। हर्षित मुख, मुख हर्षित होवे या मुख से कोई ऐसा शब्द निकाले நம்முடைய जिससे முகம் दूसरे को भी எப்பொழுதும் दुख எந்த पहुंचे। கவலையும் ये मुख இல்லாமல் का இருக்கணும். நாம वो लगेगा ஒரு ही नहीं ना, वो थोड़ी உங்க लगेगा। वो तो हमने बताया पहले, அன்பில்லாத वो கருணை तो இல்லாத बुद्धि नहीं வார்த்தைகளை था, ஒரு जीवन பொழுதும் में क्यों नहीं பேசக்கூடாது. आया। ஏன் पहले புத்தி तो वो அந்த மாதிரி फाउंडेशन पक्का। போகணும்? ஏன்னா நம்மளுடைய ये चीजें शक्ति क्यों नहीं அடிப்படையிலிருந்து आती है அடிப்படையை बदलने நாம की, ஸ்திரமாக்கிக் संस्कार கொள்ளணும். क्यों ஏன் बाहर நம்ம में கிட்ட शिकल तक சுபாவத்தை पहुंच மாற்றக்கூடிய जाती அந்த है, சக்தி आंखों இல்லாம तक पहुंच இருக்கு. जाती है, அது और நம்மளுடைய उसका कर्म கண்கள்ல शिकल வருது, तक நம்முடைய மனநிலையில मूड வருது. इसकी அப்படி ठीक அது नहीं होती है சரியில்லை तो चुप அப்படிங்கிறப்போ करके அதை जाती நீங்க है। மறைக்க பாக்குறீங்க. आज मेरे को भोजन नहीं खाना है। भाई क्यों என்னால भोजन எனக்கு क्या சாப்பிட किया, भगवान வேண்டாம். का भोजन ஏன் मिलता வந்து है, நீங்க मेरे को भोजन சாப்பிட ही नहीं வேண்டாம்னு खाना। சொல்றீங்க? கடவுளுடைய पाप உணவை है ये। பிரம்மா ब्रह्मा போஜத்தை भोजन न சாப்பிடாம खाना, இருக்கிறீங்கன்னா मुंड அது வந்து एक ஒரு मुंड பாவம். खराब, वो அப்போ पाप நீங்க बन रहा है। மனசு मूड சரியில்லை खराब का அப்படிங்கிறதும் ஒரு दूसरा, फिर பாவம். ब्रह्मा நீங்க भोजन न பிரம்ம खाना तो போஜன் पाप के கோச்சிட்டு ऊपर पाप சாப்பிடலன்னு சொன்னா चढ़ाएगा। அதுவும் ஒரு பெரிய कितना पाप பாவம். அப்ப करेंगे, இன்னும் पाप எவ்வளவு பாவத்தை செய்ய खत्म करने போறோம்? आए हैं या पाप ஏன்னா बढ़ाने आए நாம हैं। இங்க வந்து நம்மளுடைய கணக்கை क्या करने आए பாவத்தை हैं, हम भगवान முடிக்கிறதுக்காக के घर में வந்திருக்கிறோமா, क्यों आए। உருவாக்குவதற்காக வந்திருக்கிறோமா? ஏன் நாம கடவுளுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம்? बहती प्यार की धार, दृष्टि तेरी है निराली, बहती प्यार की धार, भूल ना सकेंगे बाबा हम तेरा अनुपम प्यार।
Om Shanti. With the speciality of unity and faith, become full of success. World of happiness. Now, let everyone come together, be united, and ஒற்றுமை carry மற்றும் forward மகிழ்ச்சியின் any சிறப்பியல்பின் task மூலம் of service வெற்றி with a நிறைந்தவராகுங்கள். lot of மகிழ்ச்சியான smiles, உலகம் இன்றைய இஷாரா. with the இப்பொழுது நீங்கள் cooperation of அனைவரும் every ஒன்று body சேர்ந்து soul, ஒருமித்த கருத்துடன் with good ஏக்மத்துடன் wishes சேவையினுடைய and எந்த pure ஒரு feelings, காரியத்தையும் பிரமாதமாக create செய்வதன் a மூலம் space முன்னேறி in செல்லுங்கள். service. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் If ஒத்துழைப்பு someone is மூலம் not able to நல்லாசிகள் speak தூய the உணர்வுகள் words, மூலம் சேவையில் then கொண்டாட்டத்தை he can கொண்டு வாருங்கள். create an ஒருவரால் atmosphere of வார்த்தைகளால் பேச happiness முடியவில்லை with என்றால் the அவர் attitude தன் of his மனதின் mind மனோபாவத்தால் and மகிழ்ச்சியின் create சூழலை a world உருவாக்க of முடியும். happiness உங்களால் with a எங்கும் செல்ல stage of முடியவில்லை, happiness. உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டில் If you are அமர்ந்திருந்தவாறே இந்த unable to go சேவையை anywhere, செய்யுங்கள். if சேவையில் your health கண்டிப்பாக is not ஒத்துழைப்பு good, கொடுப்பவராகுங்கள். then you அப்பொழுதே can do அனைவரின் service ஒத்துழைப்பு while மூலம் sitting at home. சுகமயமான உலகத்தை உங்களால் உருவாக்க முடியும். Definitely be cooperative in service, and only then will you be able to create a world of happiness with everyone's cooperation. Om Shanti. Om Shanti. Welcome to Vyakti Parivar. So today is February 14. Happy Valentine's Day. So here our series with the speciality of unity and faith become full of success. Today's topic, world of happiness. So before we listen from Didi, we want to bring you here. Come in your Viman and be with உங்களுடைய us. in விமானத்துல Vyakti இங்க Parivar வாங்க. in அவ்யக்தி Madhuban. பரிவார்ல Want மதுபன்ல to நீங்க ஜாயின் பண்ணுங்க. make you feel that how beautiful it is here. And we have started our Valentine Day celebration in the morning. And of காலையில course, after இன்றைக்கு Didi's வேலண்டைன் sharing டே also, we'll do a little bit of வந்து நாம கொண்டாட celebration, ஆரம்பிச்சிருக்கோம். celebrating with தீதி ஷேர் Baba. பண்ணதுக்கு அப்புறம் பாபா கூட Course, இங்க our ஒரு beloved கொண்டாட்டம் Baba. இருக்கிறது. So let's பிலவட் watch பாபா first கூட some of the few முதல்ல glimpse நாம of சில Valentine's Day. வேலண்டைன்ஸ் டே உடைய சில விஷயங்களை பார்ப்போம். मांगू तुमको प्यार से मैं तेरी तू मेरा बाबा वादा है दिलो जान से समर्पण तुझ पे बाबा सब तुम्हारे हाथ में हर प्रहर अब मुझको जीना बस तुम्हारे साथ में
பாபா குழந்தைகளுக்கு मुस्कुराती हूँ तू है तो गीत गा तू है तो பரிசை கொடுக்கின்றார். किसी के हो नहीं सकते तू है तो तू है तो அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om Shanti. Did you all enjoy? You're here with us. Wave your hand. So, Let's see. எல்லாருக்கும் Did you feel you are எல்லாரும் with us என்ஜாய் here? பண்ணீங்களா? நீங்க Yes. எல்லாரும் இங்க So இருக்கிறீங்களா after Didi நம்மளோட? sharing, please stay back with us. We will still have few more moments தீதி together for பேசி celebration. முடிச்சதுக்கு அப்புறம் நாம செலிப்ரேஷன் பண்ண போறோம். அதனால எல்லாரும் இருங்க. Valentine's Day again. Now let's So, listen to எல்லாருக்கும் Didi first. காதலர் தின வாழ்த்துக்கள். Om Shanti. सभी को சாந்தி. हैप्पी वैलेंटाइन डे. எல்லாருக்கும் அன்பர்கள் தின வாழ்த்துக்கள். வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள். At United Nations that ஐக்கிய நாட்டு சபைகள்ல என்ன சொல்றது அப்படின்னா, உலகாய ரீதியில நம்ம சிந்திக்கணும். அதாவது உலகை நம்முடைய சிந்தனையில வச்சிருக்கணும். ஆனா லோக்கல்ல என்ன செய்யணுமோ அதை நாம செய்யணும் and we know that அப்படிங்கிறது. doing it. ஸோ நாம அதை எப்படி செய்யணும்? Whatever you did here this morning, ஸோ இன்னைக்கு காலையில நீங்க என்ன இங்க செஞ்சிருந்தாலும் you கூட acted locally, நாம but it went all over the world. வெளி அங்க அவங்க மதுபன்ல என்ன செய்தாங்களோ அது உலகம் ஃபுல்லா போயிடுச்சு இல்லைங்களா? எல்லாருமே இன்னைக்கு பார்த்துட்டோம் Can வெளியில become இருந்தோம். global. ஸோ அது போல நாம எங்க இருந்தாலும் நாம செய்யக்கூடிய எல்லா காரியமும் வெளியில எல்லாருக்கும் போகும். Whole world. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும்போது உலகம், நீங்க எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கிறத உலகம் முழுக்க எல்லாரும் பார்த்தாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். சந்திரமணி தாதி என்ன சொன்னாங்க? எப்போதும் புன் சிரிப்போட இருக்கணும். Simple thing. ஏன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம், ஆனா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைங்களா? எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறோம், ஆனா எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும். எத்தனை பேர் சொல்வீங்க எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னு? எத்தனை பேர் சொல்வீங்க? Little ones. எல்லா லிட்டில் ஒன்ஸ், எல்லா குழந்தைகளும். Everyone. ஸோ யாருக்கு எல்லாம் எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும்? அப்போ நாம அதை நிறைவேற்றணும் இல்லையா? So the theme and when we listen to Vyakti signal, அவ்யக்தி சிக்னலை நம்ம கேட்கிறப்போ like you think about it and then அதை you பத்தி நீங்க சிந்திப்பீங்க. want to put it in action. அதன் பிறகு அதை நீங்க செயல்படுத்தணும்னு நினைப்பீங்க. Today our homework is இன்றைக்கு நம்முடைய வீட்டு world of பாடம் happiness. மகிழ்ச்சியான உலகம். If you are happy, நீங்க மகிழ்ச்சியா automatically இருக்கும்போது everybody, they look at you. தன்னிச்சையாகவே எல்லாருமே And they are உங்களை happy. பார்க்கறவங்க அவங்களுமே மகிழ்ச்சியாக ஆயிடுவாங்க. But if you are not happy, you are sad.
ஆனா நீங்க Then the மகிழ்ச்சியா இல்ல atmosphere. துக்கமா இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த சூழலும் கூட அப்படி ஆகிவிடும். Now let everyone come together. இப்பொழுது எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாங்க, Be united. எல்லாரும் சேர்ந்து இருங்க, Everyone come together. Be united எல்லாரும் சேர்ந்து வந்து and சேர்ந்து carry இருங்க. forward any task of service. எந்த காரியமாக சேவையினுடைய எந்த காரியமாக With the இருந்தாலும் சேர்ந்து வாங்க. cooperation of அப்போ every Brahmin. ஒவ்வொரு பிராமணரினுடைய ஒத்துழைப்பின் மூலம் Cooperation of every Brahmin soul ஒவ்வொரு பிராமண ஆத்மாவினுடைய ஒத்துழைப்பின் மூலம் with good wishes and pure feelings. நல்ல ஆசிகள் மற்றும் தூய உணர்வுகளோடு நாம சேர்ந்து வரும் பொழுது That's we have to underline. இங்கதான் நாம With good அடிக்கோடிட wishes வேண்டும். and pure feelings. நல்ல ஆசிகள் மற்றும் தூய உணர்வுகள் Create a splendor in service. சேவையில் ஒரு பெரிய If someone is not Splendor. able to speak with அப்படின்னாக்கா words, ஒரு then he can create கொண்டாட்டத்தை an நாம atmosphere வெளிப்படுத்த வேண்டும். of யாராலும் happiness. பேச முடியாம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனோபாவத்தின் மூலம் With அவர்களால் attitude மகிழ்ச்சியான சூழலை உருவாக்க முடியும். of this attitude of mind. With the attitude of mind, மனதினுடைய create the மனோபாவத்தின் atmosphere மூலம் of மகிழ்ச்சி happiness என்ற அந்த சூழலை உருவாக்க முடியும். and create the world of happiness with this stage of happiness. உங்களுடைய மகிழ்ச்சியான சிதியின் Not only மூலம் we have to மகிழ்ச்சியான make உலகத்தை announcement உருவாக்குங்கள். that there நம்ம will be வந்து golden age and there is கோல்டன் Satyam ஏஜ் coming, இருக்கும், right? சத்தியுகம் வரப்போகுது அப்படின்னு நாம But அறிவிப்பு செய்து the கொண்டிருக்க வேண்டாம். atmosphere should be ஆனால் அந்த சூழலை நாம் உருவாக்க வேண்டும். whenever visitors come here, விசிட்டர்ஸ் இங்க வரும் பொழுது we ask them what was your experience. உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க? But those who சொர்க்கத்தை live போல here, இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. do they feel it's heaven? Yeah. Only ஸோ those who எங்கேயே visit, வாழறவங்க எப்படி வந்து நினைக்கிறீங்க? they are வந்து just போறவங்க saying that in சொல்றாங்க. America, ஆனா இங்கேயே இருக்கிறவங்க when you எப்படி go as a இருக்கிறாங்க? visitor and when you are அமெரிக்காவில் resident, வந்து நீங்க so வந்து when you go விசிட்டரா as a visitor, ரெசிடென்ட்டா? you say this is so good, this is so good. விசிட்டர் வரவங்க When you வந்து become போறவங்க very சொல்றாங்க இது old, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீங்க you have to ரெசிடென்ட் clean ஆகும்போது your home, bathroom, you have to clean your room, your car. உங்களுடைய வீடு, So கார் this எல்லாத்தையுமே நீங்க person said, சுத்தமா oh, I didn't வச்சிருக்கணும். thought that when I come to America, I have to do everything with hand. So the visitor see that way and resident know. When Bhumi comes here, the help she gets, she always remember. Because there we have to do everything, everything. They don't have anything like servants or maids. No, we do use in Peace Village for cleaning rooms and all that. But so much money. Say, okay, let's all do together. It's better, no? ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து So, செய்யறது they must நல்லது have இல்லையா? So Baba says, create a world of பாபா happiness சொல்றாங்க நீங்க வந்து with the மகிழ்ச்சியான stage ஒரு of உலகத்தை happiness. உருவாக்கணும் உங்களுடைய மகிழ்ச்சியான If ஸ்திதியின் you are மூலம். unable to do anywhere, if you unable to go anywhere, if your health is not good, then you can do service while sitting at home. That's what everyone tells me when I say, oh, I can't travel, I can't. Baba has given you service at home. Is a Bhakti Parivar. சில பேர் வந்து நல்லா போக முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா பாபா உங்களுக்கு சேவை கொடுத்திருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் அவ்யக்தி பரிவார்ல வரும். Cooperative in service. Only then will you be able to create world of happiness with everyone's cooperation. Everyone. Only then will you be able to create a world of happiness with everyone's cooperation.
our aim is that we finish in such a way that you don't miss your Murli, right? So that's why we started early. And our aim will be that you should be able to attend your morning class, right? So again, happy Valentine's Day. Om Shanti. Everyone, please be ready for our angelic dance. So we have few angels here who will lead us, and we request everyone, you all can also join us for our Valentine